ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வருகின்ற ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நடைபெற இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் பேட்சஸ் அந்த மாதிரி நிறையா போட்டிருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் ஆச்சு. அக்டோபர் மந்த் போல் ஒரு டெஸ்ட் பேட்ச் போணுச்சு. அரம்சை டெஸ்ட் பேட்ச் ஜென்ரல் தமிழுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போணுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நியூஸே போய் சேரல. ஏன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 1500 அப்போ அந்த டயத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. 1000 கிட்ட தான் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தான் அந்த நியூஸ் போய் சேர்ந்துச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ண அந்த டெஸ்ட் பேட்சே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 2024 நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டெஸ்ட் பேட்சே வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம அதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீஸ்டார்ட் எப்படி நடக்க போகுதுன்னா முழுக்க ஆன்லைன்லேயே தான் உங்கள்கிட்டே தான் வந்து இது பண்ண போகிறோம். இன்ட்ராக்ட் பண்ணி இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கிளியராக கேட்டுக்குங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 100 கொஷின், அதாவது 200 கொஷின் எக்ஸாமில் நடக்குதுன்னா அதில் 100 கொஷின் வந்து தமிழ் தான். அந்த தமிழை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. மொத்தம் வந்து 18 எக்ஸாம் வந்து இதில் இருக்கும். 18 தேர்வுகள் இருக்கும். இதனுடைய முதன்மையான நோக்கமே வந்து உங்களை 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வைக்கணும். நிறைய பேர் யோசிப்பீங்க 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. எவ்வளோ நம்ம ப்ரில்லியண்ட்டாக படித்தாலுமே ஹியூமன் எரர் வரதான் செய்யும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95+ நம்ம எடுக்கணும்னா அது கட்டாயம் படிக்கணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணிடணும். அதை பீட் பண்ணாலே நீங்கள் உங்களோட 100% எஃபிஷியன்சி போட்டிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம 95 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதா நம்மளுடைய கோலு. இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன விவரங்கள் இருக்குதுன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய சமச்சீர் தமிழ் புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்சை முழுக்க வந்து உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? இந்த அரம்சை டெஸ்ட் பேட்சில் ஏற்கனவே சொன்னது மாதிரி 18 டெஸ்ட்டு வந்து இருக்குது. இது எல்லாமே முழுக்க எதில் நடக்கும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தான் என்ன இருக்குது. சரிங்களா? டெலகிராம் சேனல் வழியாக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்போவுமே நடத்தணும். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னா கொஷின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுருவோம். நீங்கள் கொஷினை எடுத்து ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அதுக்கான ஆன்சர் கீ பின்பு வந்து அதிலே நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை வச்சு கிராஸ் செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட வினா விடைகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த 18 டெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமான 1500க்கும் மேற்பட்ட தகவல்கள் அதில் இருக்குது. இதை படிச்சிங்கனாலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ, டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப், கவர்மெண்ட் மெட்டீரியலு, சப்ஜெக்ட் சம்மந்தமான வீடியோஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி லிங்காகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா இது வந்து முடிஞ்ச டேட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து ஆகஸ்ட்லேயே நடந்துருச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம ரீஸ்டார்ட்டுங்கிற வாசிக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ டெஸ்ட்டு 1ங்கிறது ஆரம்பத்தில் 3 இயல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட்டுக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து 3 இயலை நீங்கள் தெளிவாக படிக்கணும். படித்து முடித்தோன்னே நம்ம டெலகிராம் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் அந்த பிடிஎஃப்ஸ் பூரா நான் போட்டிருப்பேன். தேர்வு 1, தேர்வு 1க்கான ஆன்சர் கீ, தேர்வு 2, தேர்வு 2க்கான ஆன்சர் கீ, தேர்வு 3, தேர்வு 3க்கான ஆன்சர் கீ அப்படின்னு நான் போட்டுக்கிட்டே வந்திருப்பேன். முதல் தேர்வு அந்த கேள்வியை எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து வந்து 3 இயல்னு சொல்லிட்டு அந்த டேட் வைஸாக இப்போ 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்புக்கும் தேதிகள் வந்து ரொம்ப குறுகிய நாள் தான் கொடுத்துருப்பேன். 1 நாள் 2 நாள் தான் டைம் கொடுப்பேன். ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி. 8th போகும்போது நீங்கள் டைம் எடுத்து தான் படிக்கணும். அதே மாதிரி 15 டெஸ்ட்டு முடித்தோடனே 16வது டெஸ்ட்டு, 17வது டெஸ்ட்டு, 18வது டெஸ்ட் இந்த கடைசி 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், என்னங்க 10th வரைக்கும் தான் இருக்குது, இப்போ 11th 12th படிக்க வேணாமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 11th 12thலையும் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரிவிஷனில் வந்து ஃபீட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஓல்டு புக்லையும் இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டெல்லாம் ரிவிஷனில் ஃபீட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஓவர் வியூவாக படிச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? நீங்கள் மேஜராக 6th to 10th கம்பல்சரி முடிக்கணும். அதுக்காக தான் இந்த நோக்கமே. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த இதில் வந்து உயிர் திட்டம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உயிர் திட்டம்னா எப்போ வந்தாலும் இவங்க இந்த டெஸ்ட்டை எழுதலாம். சரிங்களா? இதை வந்து உங்கள்கிட்ட எல்லா சோர்ஸையுமே நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட ஒரு சோர்ஸுமே கிடையாது.
ஆன்சர் கீ எல்லா மெட்டீரியலும் உங்ககிட்டே இருக்கும். நீங்கள் எழுதிட்டு நீங்கள் இது பண்ணால் போதும். விலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்குன்னு நான் ஒரு விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. உங்களால் என்ன முடியுமோ விவரங்கள்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்னுடைய ஆன்லைனில் நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டிய விவரங்களை கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் உங்களால் முடிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சாலே போதும். மொத்தமாகவே இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய நாட்கள் வந்து 52 நாட்கள், அரௌண்டாக 2 மாதம். 2 மாதம் நீங்கள் செலவு பண்ணி இந்த தமிழ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக தமிழில் உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்களா? இல்லைனாலும் இந்த லிங்க்ஸ், அதோட பிடிஎஃப் லிங்க், ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இலக்கண வீடியோஸ் அதெல்லாம் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய பேங்க் டீட்டெயில். சரிங்களா? இந்த பேங்க் டீட்டெயிலில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எனக்கு இது பண்ணலாம். இல்லை ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பர் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். ஸோ நோ கால், நோ வாட்ஸ்அப் அஸ் யூஷுவல். ஸோ இதுதான் விவரம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4ல் நீங்கள் அதிக மதிப்பெண் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதுக்கு வந்து நான் ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதிக ஸ்கோர் எடுப்பீங்க. கவலைப்படாதீங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.